பாரதம் என் உதிரம் தானடி. லச்சித் போர்புகான் முழு வடகிழக்கு இந்தியாவிலும் முகலாய பேரரசு விரிவடைவதைத் தடுத்தவர் என்பதை நீங்கள் அறிவீர்களா? இந்த 3 நிமிட நூல் உங்களுக்கு சிலிர்ப்பை ஏற்படுத்தும். நவம்பர் 24, 1622 பிறந்த லச்சித் போர்புகான் அஹோம் இராணுவத்தின் தளபதியாக உயர்ந்து அஹோம் வம்சத்தின் ராஜா சக்ரத்வஜ் சிங்கா என்பவரால் போர்புகானாக நியமிக்கப்பட்டார். அவரது தந்தை மொமை தமிழி போர்பருவா ஒரு காலத்தில் 4 ரூபாய் கடனுக்காக பிணைக்கப்பட்ட தொழிலாளியாக இருந்தார். ஆனால் பின்னர் ராஜா பிரதாப் சிங்கின் அரசவையில் மிகவும் செல்வாக்கு மிக்க அமைச்சர்களில் ஒருவரானார். குறிப்பிடத்தக்க நிர்வாக சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தினார். அவர்தான் போர்புகான் பதவியை நிறுவுவதில் முக்கிய பங்கு வகித்தார். மன்னரின் 5 ஆலோசகர்களில் ஒருவராக நிர்வாக மற்றும் நீதித்துறை அதிகாரத்தை வழங்கினார். தனது இளைய மகன் ஒரு நாள் இந்த பட்டத்தை பெறுவார் என்றும், அசாமின் எல்லைகள், கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை வடிவமைப்பதில் ஒரு வரையறுக்கும் பங்கை வகிப்பார் என்றும் அவர் சிறிதும் நினைத்திருக்க மாட்டார். முகலாய அஹோம் மோதல்கள் 1615-16 தொடங்கியது. முகலாயர்கள் முதன்முதலில் அசாமை கைப்பற்ற முயன்றபோது அவர்களின் ஆரம்ப தாக்குதல் தோல்வியில் முடிந்தது. அபு பக்கர் மற்றும் புஸ்னாவின் ராஜா சத்ரஜித் ஆகியோர் முகலாய படைகளின் தலைவர்கள் உனிசிதெல்னும் தோல்வியை சந்தித்தனர். இந்த பின்னடைவிலிருந்து கற்றுக்கொண்ட முகலாயர்கள் அசாமை கைப்பற்றும் முயற்சியில் அதிக மூலோபாய அணுகுமுறையை பின்பற்றினர். பல ஆண்டுகளாக இரு தரப்பினரும் பல போர்களில் ஈடுபட்டனர். இதன் விளைவாக பிராந்திய கட்டுப்பாடு மாறியது. 1639 வாக்கில் தொடர்ச்சியான போரால் சோர்வடைந்த இரு தரப்பினரும் அசுரார் அலி உடன்படிக்கையில் கையெழுத்திட ஒப்புக்கொண்டனர். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் குவஹாத்தியிலிருந்து தொடங்கும் மேற்கு அசாம் முகலாய ஆட்சியின் கீழ் வந்தது. அதே நேரத்தில் அஹோம்கள் தங்கள் பிரதேசத்தின் எஞ்சிய பகுதியின் கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொண்டனர். இந்த எதிர்ப்பு அவுரங்கசீப்பின் கவனத்திற்கு வரவில்லை. அவர் அரியணை ஏறியதும் மிர் ஜும்லாவை மீண்டும் அசாமிற்குள் படையெடுக்க உத்தரவிட்டார். 1662 ஆண்டின் முற்பகுதியில் மிர் ஜும்லா தனது பிரச்சாரத்தைத் தொடங்கினார். மார்ச் 17, 1622 ஆண்டில் அஹோம் தலைநகரான கர்கானை வெற்றிகரமாக கைப்பற்றினார். ராஜா ஜெயத்வஜ் பாதுகாப்பிற்காக மலைகளுக்கு பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இருப்பினும் விடாப்பிடியான பருவமழை முகலாய படைகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. துருப்புக்களிடையே உடல்நலக்குறைவு மற்றும் குறைந்த மன உறுதிக்கு வழிவகுத்தது. மிர் ஜும்லா டிசம்பர் 1662 உடல்நிலை சரியில்லாமல் போனார். இரு தரப்பினரும் சமாதானத்திற்காக ஆர்வமாக இருந்ததால் ஜனவரி 1663 ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேற்கு அசாமின் கட்டுப்பாட்டை முகலாயர்களுக்கு வழங்கியது. கூடுதலாக அஹோம்கள் 3 லட்சம் ரூபாய் மற்றும் 90 யானைகள் கொண்ட பெரும் போர் இழப்பீட்டை செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவமானகரமாக அஹோம் மன்னர் தனது ஒரே மகள் ரமணி கபர்வையும் தனது மருமகளையும் முகலாய அந்தப்புரத்திற்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ரமணி கபரு இஸ்லாத்திற்கு மாற்றப்பட்டு ரஹ்மத் பானு பேகம் என்று பெயர் மாற்றப்பட்டார். 1663 ராஜா சக்ரத்வஜ் சிங்கா அஹோம் அரியணை ஏறினார். தனது ராஜ்யத்தின் அவமானத்திற்கு பழிவாங்க உறுதியாக இருந்தார். திரை செலுத்துவதை நிறுத்த மறுத்து அவர் முகலாயர்களை அசாமிலிருந்து வெளியேற்றுவதாக சபதம் செய்தார். ஆகஸ்ட் 1667 அஹோம் இராணுவம் ஒரு தீர்க்கமான பிரச்சாரத்தை தொடங்கியது. 2 மாதங்களுக்குள் அவர்கள் இழந்த பிரதேசங்களை மீட்டது மட்டுமல்லாமல் புதிதாக நியமிக்கப்பட்ட முகலாய குவஹாத்தி பாவுஜ்தார் சையத் ஃபிரோஸ் கானையும் கைப்பற்றினர். அவர்களின் வெற்றி அஹோம்களின் கௌரவத்தை மீட்டெடுத்தது. இந்த தோல்வியால் கோபமடைந்த அவுரங்கசீப் ராஜா ஜெய் சிங்கின் மகனான ராஜா ராம் சிங் ஆம்பர் மற்றும் குவஹாத்தியின் முன்னாள் ஃபாவுஜ்தார் ரஷீத் கான் ஆகியோரின் தலைமையில் ஒரு பெரிய இராணுவத்தை அனுப்பினார். அஹோம் கணிசமாக குறைவான எண்ணிக்கையில் இருந்தனர் மற்றும் முகலாயர்களுக்கு இணையான உபகரணங்கள் மற்றும் போர் சக்தியை கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவர்கள்
லச்சித் பர்புகானை தங்கள் தலைவராகக் கொண்டிருந்தனர். முகலாயர்கள் 3,00,000 ரூபாய் செலுத்தவும் 1639 ஒப்பந்தத்தின்படி எல்லைகளை மீண்டும் நிறுவவும் கோரினர். 1669 முதல் 1671 வரை பல போர்கள் நடந்தன. இதில் இரு தரப்பினரும் சில வெற்றிகளையும் சில தோல்விகளையும் பெற்றனர். இந்த பிரச்சாரத்தின் உச்சக்கட்டம் முகலாயர்களுக்கு பிரபலமான சரைகாட் போரில் நடக்கும். அங்கு லச்சித் தனது திறமையை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்தார். ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்ற அகோம்கள் விரும்பினர். லச்சித் ஒரு நேருக்கு நேர் மோதலில் தனது படைகளுக்கு முகலாயர்களுக்கு எதிராக எந்த வாய்ப்பும் இல்லை என்பதை புரிந்து கொண்டார். எனவே அவர் முதலில் தனது பாதுகாப்புகளை தயார் செய்ய நேரம் வாங்கத் தொடங்கினார். அதிக நேரம் சேகரிக்க அவர் தனது கைதி சையத் ஃபிரோஸ் கானை தூதராக பயன்படுத்தி ராஜாராம் சிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தத் தொடங்கினார். முகலாயப் படைகள் பேச்சுவார்த்தை நடத்த மிகவும் ஆர்வமாக இருப்பதைக் கண்டு அவர் ஈர்க்கப்பட்டார். ஆனால் தனது கரைகள் மற்றும் கோட்டைகளை கட்ட சிறிது நேரம் பெற்ற பிறகு அவர் திடீரென தனது நிலைப்பாட்டை மாற்றினார். எங்கள் தாய் நாட்டின் ஒரு அங்குலம் கூட கொடுக்கப்படாது. பிரம்மபுத்திரா நதியில் இந்த கரைகளை கட்டும் போது ஒரு இடத்தில் பணி திருப்திகரமாக இல்லை என்று அவர் கண்டறிந்ததாக கூறப்படுகிறது. என் மாமா என் நாட்டை விட முக்கியமானவர் அல்ல என்று கூறினார். சொல்லத் தேவையில்லை, சில நாட்களில் அவரது பாதுகாப்புகள் தயாராக இருந்தன. சரைக்காட்டில் பிரம்மபுத்திரா குறுகலாக இருந்தது. இது அகோம்களுக்கு சிறந்த கடற்படை முற்றுகை இடமாக அமைந்தது. எதிரியின் நிலம் வழியாக நகர்வதை கட்டுப்படுத்தவும் நீங்கள் தேர்ந்தெடுத்த இடத்தில் சண்டையிடவும் நிலப்பரப்பை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது லச்சித் எடுத்த சிறந்த முடிவுகளில் ஒன்றாகும் என்பதை நிரூபிக்கும். அவர் நதியின் தெற்கு கரையில் துருப்புக்களை வழிநடத்தினார். இந்த நேரத்தில் கடற்படை மற்றும் தரைப்படைகளும் முகலாயர்களுக்கு வலுவூட்டல்களாக வந்தடைந்தன. இறுதிப் போருக்கான நாள் வந்தபோது லச்சித் உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையில் இருந்தார். இறுதியாக மார்ச் 1671 ராஜாராம் சிங் குவஹாத்தியை நோக்கி தனது பயணத்தைத் தொடங்கினார். கடற்படை முற்றுகையை உடைத்து சரைகாட்டின் வடக்கே சென்று முகலாயர்கள் ஒரு நன்மையை அடைந்தனர். சுற்றி வளைக்கப்படுவதை பயந்த அகோம் தரைப்படைகள் பின்வாங்கத் தொடங்கின. லச்சித் இதையெல்லாம் தனது கோட்டையிட்ட குழியில் உள்ள தனது நோய்வாய்ப்பட்ட கூடாரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தார். இந்த கட்டத்தில்தான் அவர் தனக்காக 6 படகுகள் கொண்ட ஒரு சிறிய கடற்படையை உத்தரவிட்டார் மற்றும் அவற்றை நேரடியாக முகலாய போர் கப்பல்களில் செலுத்தினார். கடுமையாக நோய்வாய்ப்பட்ட அவர் கட்டணையை வழிநடத்தினார். மேலும் போர்க்களத்தில் அவர் நுழைந்தது அகோம் வீரர்களை சண்டை இயந்திரங்களாக மாற்றியது. விரைவில் அவரது 6 படகுகள் ஒரு சிறிய கடற்படையாக மாறியது. அகோம்கள் எல்லா இடங்களிலும் முகலாயர்களை தாக்கிக் கொன்றனர். முகலாய கடற்படை படைகளின் அட்மிரல் மூனாவர் கான் ஹுக்கா புகைக்கும் போது கொல்லப்பட்டார். அது முகலாய படைகளுக்கு கடைசி வைக்கோலாக இருந்தது. லச்சித் அவர்களை அகோமின் மேற்கு எல்லைகள் வரை துரத்தினார். பின்னர் தனது துருப்புக்களை நிறுத்தும்படி உத்தரவிட்டார் மற்றும் ஓடும் எதிரிகளை துரத்தி கொல்ல வேண்டாம் என்று உத்தரவிட்டார். குவஹாத்தி மீண்டும் 1682 வரை அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போது கதாதர் சிங்கா அதை அகோம்களுக்காக மீண்டும் கைப்பற்றினார். முகலாயர்கள் மீண்டும் ஒருபோதும் அசாமிற்குள் நுழையவில்லை. சரைகாட் போருக்கு 1 வருடம் கழித்து லச்சித் பர்புகான் நோய்வாய்ப்பட்டு இறந்தார். முகலாய பேரரசின் முழு வலிமைக்கு எதிராக அசாமின் அவரது சவாலான நிலைப்பாடு மற்றும் திறமையான பாதுகாப்புதான் அகோம் வம்சத்தையும் அசாமையும் காப்பாற்றியது. லச்சித் இல்லையென்றால் முகலாயப் பேரரசு முழு வடகிழக்கு இந்தியாவிலும் ஏன் தென்கிழக்கு ஆசியாவிலும் கூட விரிவடைவது ஒரு சாத்தியமான விஷயமாக இருந்திருக்கும் என்று பல பழைய மற்றும் சமகால வரலாற்றாசிரியர்களால் நம்பப்படுகிறது. தனது தந்திரோபாயத் திறமை மற்றும் தனிப்பட்ட தைரியத்தால் வரலாற்றின் போக்கை மாற்றிய ஒரு தளபதி இந்தியாவின் மிகப்பெரிய ஹீரோக்களில் ஒருவர். நமது உண்மையான ஹீரோக்களை மீட்டெடுத்து அவர்களை நமது கல்வித் திட்டங்களில் மேலும் விரிவாக அறிமுகப்படுத்தி நாடு முழுவதும் அவர்களை கொண்டாட வேண்டிய நேரம் இது. இந்த கட்டுரையை ஸ்வராஜ்யா தளத்தில் கண்டேன்.
தாய்நாட்டின் மாபெரும் போர் வீரர்களில் ஒருவரின் மகிமையை நாம் அறிய வேண்டும் என்பதற்காக இங்கே பதிவிட்டேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.